ஒட்டகச்சிவிங்கி குடும்பமா இருந்தாலும் ஒக்காப்பிகள் ரொம்பவே சின்னதுங்க. இவை சுமார் 4 முதல் 5 அடி வரை உயரமும் 180 முதல் 300 கிலோ வரை எடையும் இருக்கு. ஒட்டகச்சிவிங்கி போலவே ஒக்காப்பிகளும் தாவர உண்ணிதாங்க. இவை இலைகள், மொட்டுகள், காளான்கள், பழங்கள் மற்றும் கனிமங்கள் நிறைஞ்ச களிமண்ணை கூட சாப்பிடுது. சில சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னன்னா, ஒக்காப்பியுடைய நாக்கு ரொம்பவே நீளமா இருக்கிறதால அதை வச்சு அதோட கண்களையும் காதுகளையும் தானே சுத்தம் செய்து கொள்ள முடியும். ஒக்காப்பிகள் ரொம்பவே அமைதியான ஒரு மிருகம். ஆனா இவை மனித காதுகளுக்கு கேட்காத மென்மையான இன்ஃப்ராசவுண்ட் ஒலிகள் மூலமா தொடர்பு கொள்ளுது. இதன் மூலமா அவற்றோட கன்றுகளை பாதுகாக்கவும் சிறுத்தை கிட்ட இருந்து தன்னை தற்காத்துக்கவும் பயன்படுத்துது. ஒக்காப்பிகள் கிட்டத்தட்ட 14 முதல் 15 மாத கர்ப்ப காலத்திற்கு பிறகு குட்டியை ஈன்றெடுக்குது. பொதுவா ஒரு தாய் ஒக்காப்பி ஒரு பிரசவத்துல ஒரு குட்டியை மட்டுமே ஈன்றெடுக்குது. நன்கு வளர்ச்சியடைந்த நிலையிலேயே பிறக்கிறதால குட்டிகள் அது பிறந்த சில மணி நேரத்திலேயே எளிதா நிற்கவும் தங்கள் தாயை பின்பற்றி நடக்கவும் செய்யுது. வேகமா வளர்ற கன்றுகள் ஒரு வயதிலேயே கிட்டத்தட்ட முழுமையா சுதந்திரமா இயங்க ஆரம்பிச்சிருது. ஒக்காப்பிகள் ஒரு அமைதியான மற்றும் தனிமையை விரும்புகிற ஒரு விலங்கு. ஒரு காலத்துல காங்கோ இத்துரி காடுகள்ல வாழ்ந்த முபூட்டி பழங்குடியின மக்களுக்கு மட்டுமே இதை பத்தி தெரிஞ்சிருந்தது. அவங்க கூட மர்மமான இந்த விலங்க காட்டின் பேய் அப்படின்னே அழைச்சிருக்காங்க. 10-15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹெலேடோத்திரியம்னு அழைக்கப்படுற ஒரு வகை அழிந்து போன ஒட்டகச்சிவிங்கி இனத்துக்கும் ஒக்காப்பிகளுக்கும் நிறையவே ஒற்றுமை இருக்கு. சில ஆய்வாளர்கள் ஒக்காப்பிகளை பழைய உலகத்தோட எச்சமாவே பார்க்குறாங்க. ஒக்காப்பிகளுக்கு காங்கோ, மாலி, உகாண்டா, பெனின், கினியா, சோமாலியா, கேம்பியா, பெல்ஜியம், கியூபா, ஆன்டிகுவா அண்ட் பர்புடா, லாவோஸ், ஓமன் போன்ற பல நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ ஏங்க, காங்கோ நாட்டு பணத்தால் மற்றும் நாணயங்கள்ல கூட ஒக்காப்பிகளை பார்க்கலாம். துரதிர்ஷ்டவசமா இந்த அருமையான உயிரினம் இன்னைக்கு நிறைய சவால்களை சந்திக்குதுங்க. காடுகள் அழிகிறதாலையும், சுரங்கங்கள் வெட்டுறதாலையும் மற்றும் விவசாயம் விரிவாக்கத்தினாலையும் இவற்றோட வாழ்விடம் ரொம்பவே சுருங்கிக்கிட்டே வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க.